வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து அதிரடியான அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும், எப்படி விண்ணப்பிக்கணும், இது போன்ற அனைத்து விதமான தகவல்களையுமே நம்ம இந்த வீடியோவில் தொகுத்து கொடுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க. அதுக்குண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸும் வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், எப்படி விண்ணப்பிக்கணும், என்னென்ன சர்டிஃபிகேட் ஆட் பண்ணணும், செல்ஃப் அட்டஸ்டேட் எங்கே பண்ணணும், என்ன ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன ஃபோட்டோ வந்து ஒட்டணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்புறதுக்கு உண்டான முழுமையான தகவல் என்ன ஸ்டாம்ப் யூஸ் பண்ணணும், என்ன போஸ்ட் கவர் யூஸ் பண்ணணும், ஃப்ரம் டு அட்ரஸ் என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து வைக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சான்றிதழ்லாம் நீங்கள் வந்து வைக்கணும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் வைக்காமல் விட்டீங்க அப்படின்னா அங்கே எதிர்பார்ப்புகள் இருக்கிறப்ப உங்களுடைய ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து அந்தந்த பஞ்சாயத்தில் அறிவிப்பாங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்தாக தான் அறிவிப்பு வெளியாகும். நீங்கள் தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள். நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு வேலைவாய்ப்பு வந்து எடுத்தாங்க, கிராம வியூவ உதவியாளர் வேலைவாய்ப்பு. அது வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்டாப் ஆகிற சுச்சுவேஷனில் இருக்குது. அது எப்போ வேணாலும் மறுபடியும் அப்ளை கொடுக்கலாம். ஏன்னா ஒரு சின்ன ஒரு இஷ்யூ நடந்துருச்சு, அது அரசு கண்டுபிடிச்சிட்டாங்க, அது வந்து வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. அதனால் நிறைய விதமான இடத்துல இதுமாரி முறைகேடு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை மறுபடியும் ரீஒர்க் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டைம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் அப்டேட் கண்டிப்பாக வந்து கொடுப்பேன். இந்த டைம் யாருமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாருமே வந்து விண்ணப்பிச்சுக்கணும். வேலை கிடைக்கல, ரெண்டாவது பட்சம் நம்ம படிச்சிருக்கோம், 8th 10th 12th ஓகே, எலிஜிபிள் வந்தோமா தாராளமாக விண்ணப்பிச்சிடணும். டிலே பண்ணி விட்டீங்க அப்படின்னா, போன டைம் மட்டும் மினிமம் ஒரு 24 பேர் சம்திங் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. டேட்டெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு எனக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே வந்து கரெக்டான டேட்டில் அது க்ளோஸ் ஆகிரும். நீங்கள் என்ன பண்ணாலும் ரிஜெக்ட் ஆகிடும். எப்படியா இருந்தாலுமே நாங்கள் கரெக்டாக போடுற ஃபார்மே ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்குது. நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லாம் செல்ஃப் அட்டஸ்டேட்டு அது இது எல்லாமே பர்ஃபெக்டாக போடுறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகுது. நாம் வந்து டேட் தள்ளி போட்டால் என்ன பண்ணோம், ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வராது. அப்ளிகேஷன் போட்ட வாக்கிலே இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ கூப்பிட மாட்டாங்க, எதுக்குமே கூப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு ரிட்டர்னே வராது. ஒரு சில ஜாப்ஸுக்கு வந்து ரிட்டர்ன் போட்டுட்ருவாங்க. இப்படி வந்து லெட்டர் எழுதி போடணும். இப்போ எத்தனை பேருக்கு அவங்க உட்காந்து லெட்டர் எழுதிட்டு இருக்கிறது, பிரிண்ட் அவுட்டே எடுக்கணும் அப்படின்னாலும் எவ்வளோ பிரிண்ட் அவுட் எடுக்கிறது. ஒரு நாளைக்கு 1000 ஃபார்ம் வந்துச்சுன்னா 10 நாளையிலே 10,000 ஃபார்ம் ஆயிருமே. அதனால் அப்படி வந்து இது பண்ண மாட்டாங்க. ரிட்டர்ன் எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்தது அப்படின்னா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணி கேட்கலாம். எல்லா விதமான தகவல்களுமே நாங்கள் 1 by 1 சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எப்படி இருக்குது, எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன் இதுதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸில் அவைலபிளாக கொடுக்குறேன். தாராளமாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பதவியின் பெயர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. போக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான தகவல்களை 1 by 1 அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பக்கம் ரைட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து கட்டாயமாக அட்டாச் பண்ணணும். அதாவது என்ன ஃபோட்டோ அப்படின்னா, கலர் ஃபோட்டோவாக இருக்கணும். 3 மாதத்துக்குள்ளே எடுத்த ரீசண்டான ஃபோட்டோவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா? இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. அடுத்தது விண்ணப்பதாரரின் பெயர். உங்களுடைய பெயரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணணும். அப்படி சப்போஸ் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. இதில் எதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறத நான் ஒன்ஸ் வந்து கீழே ஸ்டோர் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், விண்ணப்பதாரரின் பெயர் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தந்தை பெயர், கணவர் பெயர் அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தந்தையின் பெயர் வந்து கேட்டிருக்காங்க. இன்னும் கணவர் பெயர் கூட நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது பிறந்த தேதி மற்றும் வயது. பிறந்த தேதி என்ன, வயது என்ன அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்தது கல்வி தகுதி சான்றிதழுடன் மதிப்பெண் பட்டியலில் இணைக்கப்பட வேண்டும். அதாவது உங்களுடைய மதிப்பெண் பட்டியலில் இணைக்கப்பட்ட கல்வி சான்றிதழ் நகல், அதாவது 10th 12th மார்க் ஷீட் அவங்க வந்து கேட்குறாங்க. அது வந்து ஆம் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆதார் எண், உங்களுடைய ஆதார் அட்டையுடைய எண்ணை நீங்கள் போட்டுக்கணும். அடுத்தது தொலைபேசி எண். தொலைபேசி எண்ணும் அதேமாரியே தான். இப்போ வந்து கரண்ட்டில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த கரண்ட்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ கரண்ட்டில் என்ன இருக்கோ அதை வந்து கட்டாயமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தொலைபேசி எண். தொலைபேசி எண் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கணும். தொலைபேசி எண் ஓகே. மின்னஞ்சல், இப்போ ரீசெண்டாக ஒரு மெயில் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. பழைய மெயில் எதுவும் வேண்டாம். ஸ்டோரேஜ் இருக்கலாம், மெயில் வராமல் இருக்கலாம், இஷ்யூ இருக்கலாம், சென்ட் ஆகாது, ரிசீவும் ஆகாது. அந்த மெயிலை விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மெயில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறப்போ ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணணும். ஃபோன் நம்பர் வெரிஃபை கேட்கல அப்படின்னா நெக்ஸ்ட்டு மெயில் ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்டெல்லாம் போட்டு கரெக்ட் பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் லோகோவை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போய் மறுபடியும் வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா? இல்லைன்னா ஹெல்ப்லைன் போய்ட்டு மொபைல் நம்பர் வெரிஃபைன்னு சொன்னீங்கன்னா அவங்க லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது மதம், ஜாதி, வகுப்பு. ஜாதி தோன்றுதல் இணைக்கப்பட வேண்டும். நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேனு, இதில் எதில் வரீங்களோ அது அந்த இது போட்டு அதுக்குள்ளான சர்டிஃபிகேட்ஸ் ஒன்ஸ் ஆட் பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட் எதுக்கு என்னைக்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க, வேலைவாய்ப்பு எடுப்பாங்க. அதில் வந்து ஏதாச்சும் சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் கூட உடனடியாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. ஏன்னா இதை வச்சு தான் வேலையை நிறையா பேர்த்துக்கு கொடுக்குறாங்க. கொஞ்சம் வயது தளர்களும் கொடுக்குறாங்க, வேலைவாய்ப்புகளும் கொடுக்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு முறைகேடு பண்ண நீங்கள் வந்து எம்பிசியாக இருந்துக்கிட்டு எஸ்சின்னு போட்டாலோ இல்லை எஸ்சியாக இருந்துட்டு எம்பிசின்னு போட்டாலோ பிரச்சனை உங்களுக்கு தான். இதில் வந்து நிறைய பேர் ஆள் மாறாட்டம் பண்ணி வேலைக்கு போயிருக்காங்க. அப்படின்னு நானும் போனீங்க அப்படின்னாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் இது வந்து இதாகும், வெளிச்சத்துக்கு வந்தது அப்படின்னா உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க, வேலை வாய்ப்பு போயிடும். அதனால் அதுமாரி எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ ரீசெண்டாக நான் எதுக்கு இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக அப்படி ஒன்று நடந்திருக்கு. மாறிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதை இருந்துக்கிட்டே சர்டிஃபிகேட் வந்து வேறு சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க வந்து போட்டது வேறு போட்டு வேலைக்கு போகிறது ட்ரை பண்ணியிருக்காங்க. அது இஷ்யூ ஆயிடுச்சு. அந்த நம்பர் அடித்தாவே வந்துடுங்க. இப்போலாம் காலங்கள் மாறி போச்சு, முன்ன மாரி கிடையாது. அந்த நம்பர் அடித்தாவே நீங்கள் என்ன ஊர், என்ன டிஸ்ட்ரிக்கு, எத்தனை தலைமுறை இருக்கிறீங்க, என்ன தலைக்கட்டு எல்லாமே வந்துடும். அப்புறம் அதெல்லாம் செக் பண்ணாமல் நம்மளை ஆள் வேலைக்கு எடுப்பானுங்க. A to Z நம்மளை செக் பண்ணிட்டு தான் உள்ளே விட்றான். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுமாரி எதுவும் பண்ணாதீங்க. உண்மையாக ட்ரை பண்ணுங்க, கட்டாயமாக வேலை கிடைக்கும். முன் அனுபவம் ஏதோன்னு இருப்பின் அதற்குடனே சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். நகல் உரிமை அலுவலரிடம் கையொப்பம் பெற்ற இணைக்கப்பட வேண்டும். அதாவது முன்னாடி ஏதாச்சும் வேலை வாய்ப்பு செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் இப்படி வேலைக்கு விண்ணப்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு சிக்னேச்சர் வாங்கிட்டு வந்து இதை சர்டிஃபிகேட்டோட இணைங்க, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு இணைங்கன்னு சொல்கிறாங்க. முகவரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, வருவாய் அலுவலரிடம் பெறப்பட்ட இருப்பிடச் சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். வருவாய் அவர்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இருப்பிடச் சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கணும். அந்த நகலை வந்து இதோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடம், தேதி போட்டுக்கோங்க. விண்ணப்பதாரர் கையொப்பம் போட்டுக்கோங்க. ஃப்ரம் டு அட்ரஸ் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இணைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வந்து எது இருக்கோ நீங்கள் அனுப்பலாம். கட்டாயமாக இது எல்லாமே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் கிடையாது. எது இருக்கோ நீங்கள் அதை அனுப்பலாம். பிறப்புச் சான்று, மதிப்பெண் சான்று, 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றுச் சான்றிதழ் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்ஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அதாவது டிகிரி குவாலிஃபிகேஷனு, டிப்ளமா முடித்தேன், அதுக்கப்புறம் நான் இது ஒரு கோர்ஸ் பண்ணேன், கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணேன், ஏதோ ஒரு
எக்ஸ்ட்ரா பண்ணினீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். முன் அனுபவம் சான்று இருந்தால் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். சிறப்பு தகுதிக்கான சான்று, நீங்கள் வந்து சிறப்பானவங்க, இப்போ இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல வேலைக்காரங்க அப்படின்னா ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்க. அதுதான் சிறப்பு தகுதிகளுக்கான சான்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டுநர் உரிமம் இருந்தால் வைக்கலாம், இல்லை அப்படின்னா இஷ்யூ கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலுவலகம், மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அலுவலகம், அறை எண் 334, 3ஆம் தளம், மாவட்ட ஆட்சியாளர் தஞ்சாவூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தாராளமாக அது விண்ணப்பிச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிப்பாங்க. அறிவிக்க நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். A4 சைஸ் பாஸ் கார்டில் ஃப்ரண்ட் அட்ரஸ் தெளிவாக போட்டுக்கோங்க. இணைக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 12th 10th சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா தேவை கிடையாது. இது எல்லாமே வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அனுப்பணும். ஆதார் கார்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த ஒரு தவறுமே பண்ணிடக்கூடாது. தவறு பண்ணிங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆதார் சான்றிதழ் எடுத்துக்கோங்க. அடுத்து ரேஷன் கார்டு எடுத்துக்கோங்க. 10th 12th மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க. சாதி சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ் எடுத்துக்கோங்க. நன்னடத்தை சான்றிதழ் இருந்து அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நன்னடத்தைன்னா சிறப்பு தகுதிக்கான சான்றிதழ். விளையாட்டு சான்றிதழ் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மு இதை வச்சு பின் பண்ணி A4 சைஸ் பாஸ் கார்டில் ஃப்ரண்ட் அட்ரஸ் போட்டுக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாம்ப் ஒரு 25 ரூபாய்க்கு ஓட்டணும். பின் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஃபோட்டோ 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். பார்த்து கரெக்டாக விண்ணப்பிச்சு அனுப்புங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.